ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் அப்துல் கரீம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேவல் கலையில் அந்த காலத்தில் ஜதை எப்படி பண்ணாங்க, இப்போ ஜதை எப்படி பண்ணுறாங்க, அப்போது ஆப்போசிட் டீமை கிட்ட எப்படி பார்த்தாங்க, எப்படி பழகினாங்க, இப்போ எப்படி பார்க்குறாங்க, எப்படி பழகுறாங்க, எப்படி ஜதை நடக்குது, இதை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அந்த டைமில் எப்படி இருந்ததுன்னா ஒரு ஒருத்தர் மேலே ஜதை பண்ணோன்னா எப்படி அதை முடிவு பண்ணுவாங்கன்னா, அவர் நல்ல ஒரு சோகாலியாக இருப்பார், ஒரு ஆப்போசிட் டீமை மதிக்கக்கூடியவராக இருப்பார், ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடியவராக இருப்பார், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அதை ஃபாலோ பண்ணக்கூடியவராக இருப்பார். இவர் மேலே சண்டை விட்டால் நம்மளுக்கு நல்ல பேர், அவர் மேலே பந்தயம் கொடுத்தாலும் நம்மளுக்கு நல்ல பேருன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஆப்போசிட்னா எப்படின்னா நம்ம அந்த அந்த துறையில் தான் நம்மளுக்கு அவங்க ஆப்போசிட்டே தவிர மற்றபடி அவங்க நம்மளுக்கு ஜென்ம விரோதியோ பரம்பரை விரோதியோ அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு 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 சேவல் கலை, அந்த கலையை நம்ம மெருகேற்றணும், அதில் நம்ம யாருன்னு அப்படி தெரியணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சண்டைகள் விட்டால் தான் நம்ம யார் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இந்த உலகத்துக்கு தெரிவிக்க முடியும், நம்மளே சென்ஸ் பண்ணிக்க முடியும். அப்போது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆப்போசிட் இருக்கார்ல, அவரை தேர்ந்தெடுக்கக்கூடியது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அப்போல்லாம் அப்படி தேர்ந்தெடுத்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஜதைக்கு போனால் ஒரு நல்ல அன்பான முறையில் பேசிக்கிறது, அழகிய இந்த சேவல் கலையை உரையாடல்கள் பண்ணுறது, ஒரு ரீசனாக ஒரு ஜாலியாக ஜதை பண்ணுறது, ஜாலியாக சண்டை வருது, இவ்வளோ சேவல் கலையாக இருந்தது. ஒரு ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது, ஒரு பயம் இல்லாமலும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அந்த காலத்தில் இருந்தது. இன்னொன்று, நம்மளுக்கு சப்போஸ் அந்த காலத்தில் நம்ம கேட்டு இவங்க எதை பண்ண மாட்டாங்களோ, நம்ம மேலே இவங்க எதை பண்ண மாட்டாங்களோ, அவங்களோட நம்மளுக்கு தகுதி கம்மியாக இருக்குன்னு நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை மெருகேற்றிக் கொள்வாங்க. சேவல் கலையில் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கற்று அதை நடைமுறைப்படுத்தி தனக்குன்னு ஒரு பேரை உருவாக்கி சில பெரிய பெரிய ஆள் மேலே ஜதை கேட்பாங்க. அவங்களும் இவங்களை பற்றி பார்த்து ஆமாம் இவர் நல்ல ஒரு சேவல் சோக்காலியாக இருக்குன்னு சண்டை விடுவாங்க. இந்த மாதிரி அந்த காலத்தில் தன்னுடைய டேலண்ட்டை அதிகப்படுத்திக்கிறாங்க. தான் சேவல் கலையில் நல்ல ஒரு முதிர்ச்சி அடைஞ்சி தான் ஜதை கேட்பாங்க. முக்கியமான இன்னொரு காரணம், ஜதன்ற ஒரு விஷயமே எங்கேருந்து நம்மளுக்கு பாஸ் ஆகும் மாறோம்னா, வெளில ஜதன்றது எப்படி பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வாதியார் இருப்பாங்க, வாதியார் சண்டை விடுவாங்க. அந்த வாதியாருங்க என்ன பண்ணுவாங்கன்னா, புது புது ஆட்கள் அவங்க மேலே ஜதை கேட்கும் போதும் இல்லை பழைய ஆட்கள் மேலே அவங்க ஜதை பண்ணும்போதும் சிஷியர்கள் பேரை எழுதி தான் ஜதை பண்ணுவாங்க, சண்டை விடுவாங்க. அப்படிலாம் முதல்லாம் அப்படி தான் இருந்தது. நம்ம ஒரு ஜதை பண்ணாலும் நம்ம வாதியார் மூலியமாக தான் பண்ண முடியும். அவங்க தான் நம்மளுக்கு காட்டி கொடுப்பாங்க ஒரு ஜதைன்றது எப்படி பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வாதியாருங்க தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது. அவங்க வழியிலேருந்து தான் நம்மளுக்கு வருது. அதுக்கப்புறம் நாம் பண்ணும்போது நம்மளுக்கு அதில் ஒரு பேராகி அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு விஷயம் வரும்போது நம்ம அவங்க பேர் மேலே சண்டை விடுறது. இப்படி தான் அந்த காலகட்டத்தில் இந்த ஜதைங்க போயிருந்தது. ஒரு ஜதைக்கு போகிறோனாலே உதாரணத்துக்கு அங்கே ஒரு ஜதைக்கு ஆப்போசிட் டீமில் இருக்கட்டும், அவங்க நம்ம வருவாங்களேன்ற ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, தண்ணி கொடுக்குறது, டீ கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்படி கிடையவே கிடையாது மக்களே. ஆமாம், இப்போலாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு ஜதைன்றது என்ன ரீசனுக்காக வருதுன்னா, ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வருது. அவங்க பந்தயம் கொடுக்குறதோ, அப்போ அவங்க சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டேட்டஸாக வச்சுட்டாங்கன்னா அதை வச்சு ஜதை கேட்குறது, நான் ஒரு ஆப்போசிட் டீமை எதிரி மாதிரி பார்க்குறது, கோழின்ற ஒரு விஷயம் இல்லாமல் பர்சனலாகவே எதிரி மாதிரி பார்க்குறது, சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரியான தவறான வார்த்தைகள் பேசுறது, தவறான முறையில் ஜதை பண்ணுறது, இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பண்ணுறாங்க. ஜதை பண்ணுறதுக்கு ஒரு குப்பை ரீசன் வச்சு ஜதை பண்ணுறாங்க. ஒரு முறையே கிடையாது. ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு வாதியார் பேர் போட்டு அவரோட சிஷ்யன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தான் ஜதை பண்ணணும். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சில சேவல் சோகாலிகளை நினைச்சாலே நம்மளுக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, கோபமும் வருது, பாவமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த கலையை கொல்லக்கூடியவங்களே அவங்கள தான் இருக்காங்க. ஒரு ஜதைன்னா ஆள் சண்டை மாதிரி போய் போருக்கு போகிற மாதிரி இது இப்போ இந்த காலகட்டத்தில். ஸ்டேட்டஸுக்கெல்லாம் ஜதை பண்ணுறாங்க. எதுனா ஒரு பேச்சு, உதாரணத்துக்கு நண்பர்கள் குழுவாக இருக்கும், அந்த குழுவில் ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் ஆகி நம்ம பிரிஞ்சிடறோம். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மேலே ஜதை கேட்குறது, இல்லை ஒருத்தனை ஒதுக்குறான், ஒதுக்கப்பட்டவன் ஜதை கேட்குறது, இல்லை ஒதுக்குனவன் ஜதை கேட்குறது, இந்த மாதிரி கோழி சேவல் கலைன்றது இந்த மாதிரி ஆகி போச்சு. கடைசியில் கூட இருக்கிறவங்க மேலே ஜதை கேட்குறது, வாதியார்கள் மேலே ஜதை கேட்குறது, இந்த மாதிரி ஒரு நிலைக்கு சேவல் கலை தள்ளப்பட்டுச்சு. இப்போ இது ரொம்ப நம்மளுக்கு பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. இது ஒரு கலையாக இல்லாமல் இது ஒரு திசை மாதிரி போகிற மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. ஜதைன்றது ஒரு ஜாலியாக ஒரு ஷோக் பார்க்குறது நம்ம, அவ்வளோதான். மற்றபடி அதுக்குள்ளே இந்த விரோதங்கள், குரோதங்கள், துரோகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு ஜதை பண்ணுறது தப்பு. சேவல் கலைக்கே அது நம்ம அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம். அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சேவல் கலை கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, ஒரு வாத்தியார் மூலியமாக சேவல் கலையை கற்றுக்கிட்டு அவர் மூலியமாக ஜதை எப்படி பண்ணணும், எதிராளிக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எப்படி பேசணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு சேவல் கலையை ஆரோக்கியமான முறையில் எடுத்துன்னு போங்க. இதெல்லாம் விரும்புறது. இது ஏதோ எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன். இதில் ஏதாவது தப்பு இருந்தால் திருத்திக்கலாம், சுட்டி காட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றி. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.